லோக்சபா தேர்தலில் இரண்டாவது கட்டமாக 4 வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள 6 தொகுதிகளில் வாக்குப்பதிவு புதனன்று அமைதியான முறையில் நடந்தது. லோக்சபா தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு அசாம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் உள்ள 6 தொகுதிகளில் ஏப்ரல் 7ஆம் தேதி நடந்தது. இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தல் 4 வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள 6 தொகுதிகளில் புதனன்று நடந்தது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள அருணாச்சல் மேற்கு, அருணாச்சல் கிழக்கு ஆகிய 2 லோக்சபா தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்தது. காங்கிரசின் கோட்டையாக விளங்கும் அருணாச்சல பிரதேசத்தில் இந்த முறை காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அருணாச்சல பிரதேச மக்கள் கட்சி மற்றும் சுயேட்சைகள் களமிறங்கி உள்ளன. மேகாலயா மாநிலத்தில் உள்ள துரா, ஷில்லாங் ஆகிய 2 தொகுதிகளுக்கும் புதனன்று வாக்குப்பதிவு நடந்தது. துரா தொகுதியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சங்மா போட்டியிடுகிறார். மேகாலயாவில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா தவிர சங்மாவின் தேசிய மக்கள் கட்சி, ஐக்கிய ஜனநாயக கட்சி ஆகியவையும் களத்தில் உள்ளன. நாகாலாந்து மாநிலத்தின் ஒரே ஒரு தொகுதிக்கும், மணிப்பூர் மாநிலத்தில் மொத்தமுள்ள 2 தொகுதிகளில் மணிப்பூர் அவுட்டர் தொகுதிக்கும் புதனன்று வாக்குப்பதிவு நடந்தது. மணிப்பூரில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திரிணாமுல் காங்கிரஸ், நாகா மக்கள் முன்னணி, தேசியவாத காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி என பலமுனை போட்டி நிலவுகிறது. நாகாலாந்தில் முதல்வர் நெய்பியூ ரியோ நாகா மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் புதனன்று நடந்தது. மொத்தமுள்ள 60 சட்டசபை தொகுதிகளில் 11 தொகுதிகளில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் எஞ்சிய 49 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்தது. புதனன்று மிசோரமில் உள்ள ஒரே ஒரு தொகுதிக்கு தேர்தல் நடப்பதாக இருந்தது. முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக மிசோரமில் வாக்குப்பதிவு ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.